ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோ போட்டு. ஸோ இன்றைக்கி ஒரு சப்ஸ்கிரைபர் உங்கள் கார்டன் ஃபுல்லாக காட்டுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இது வந்து பீக் சம்மர்ப்பா. செடி அந்தளவுக்கு உங்களுக்கு கார்டனில் பூவெல்லாம் இல்லை, ரொம்ப ஒன்றும் அழகாகவும் இல்லை. ஸோ லாங் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 நாளுக்கு மேலே ஆச்சு. ஸோ வெயில் ஜாஸ்தி அடிக்கிறனால செடியோட பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ 10 நாள் வேறு ஊரில் இல்லை, செடிக்கு எந்த ஃபீடும் கொடுக்கல. ஸோ இந்த வெயிலில் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ரொம்ப சாப்பாடெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு. நிறைய சாப்பாடு கொடுத்தோம் அப்படின்னா, ஸோ நம்ம என்பிகே கொடுத்து தான் வளர்க்குறோம். நிறைய சாப்பாடு கொடுத்தோம் அப்படின்னா அந்த லீப் பர்ன் அந்த மாதிரி இஷ்யூஸ் நிறையா வரும். ஸோ இப்போ ரொம்ப வெயில் அடிக்குது. நடுவில் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி லைட்டாக கொஞ்சம் மழை இருந்துச்சு, அப்புறம் திருப்பி இப்போது ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ எந்த ஃபீடும் கொடுக்கல, செடியை அப்படியே விட்டாச்சு. தண்ணி மட்டும் நம்ம கரெக்டாக கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா செடி உயிரோடு இருக்கும். ஓரளவுக்கு உங்களுக்கு நார்மலாக இருக்கும். நம்ம பூ பூக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப எதிர்பார்க்கக்கூடாது. பூவெல்லாம் பூக்க விட்டோம் அப்படின்னா செடி ஸ்ட்ரெஸ் ஆகிடும். ஸோ நம்ம மழை காலத்தில் அடுத்து வர கிளைமேட்டில் நம்ம பாருங்கள் பூவோட சைஸு எவ்வளோ சின்ன சின்னதாக இருக்குது. நீங்கள் எப்படி இது பண்ணாலும் பூவோட சைஸ் பெருசாக ஆகாது. உங்களுக்கு கிளைமேட் வந்து அக்டோபர் நவம்பரில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு பூ பெருசாக வராது. ஸோ செடி உயிரோடு இருந்தால் போதுங்கிற மாதிரி செடியை காப்பாற்றினா போதும். நம்ம தண்ணியை மட்டும் 2 நேரம் செடிக்கு கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணணும், காலையிலையும் சாயங்காலமும் நல்லா செடியை குளிப்பாட்டணும். ஸோ மைட்ஸ், த்ரிப்ஸ் இந்த மாதிரி இஷ்யூஸு நிறையா வரும் செடிக்கு. ஸோ ரோசஸ்க்கு இது ஒரு நல்ல காலம் கிடையாது. ஸோ மழை காலம் அந்த மாதிரி டைம் தான் ரோசஸ்க்கு உண்டான காலம். இப்போ மல்லிகைப்பூக்கு உண்டான சீசன் தான். ஸோ ரொம்பலாம் நம்ம மெனக்கட வேண்டியதில்லை. தண்ணியை மட்டும் கரெக்டாக ஊற்றிட்டு உங்களுக்கு 10 டேஸ்க்கு ஒன்ஸ் ஹியூமிக் மட்டும் கொடுக்கலாம். உங்களுக்கு வேணுன்னா 13-40-13ங்கிற ஒரே ஒரு சாப்பாடு கொடுத்தா போதும். வேறு எந்த சாப்பாடு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ என் கார்டன் இப்படி தான் இருக்குது. பாருங்கள், இந்த பூவோட சைஸ் எல்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக தான் இருக்குது. ஸோ மெயின்டெனன்ஸும் ரொம்ப பண்ணலை, நான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ ஊரில் வேறு இல்லை, ஊருக்கு போயிட்டோம். ஸோ அப்படியே நாங்கள் விட்டாச்சு. ஸோ இப்படி தான் இருக்குப்பா. இலை நிறையா மஞ்சள் கலரில் வரையும். அதாவது கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா இலையெல்லாம் மஞ்சள் கலர் ஆகிடும், உதிரும். ஸோ அதெல்லாம் பார்த்து நம்ம பயப்படணுன்னு அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக கிளைமேட்டை திருப்பி சேஞ்ச் ஆச்சுன்னா வளர்ந்துடும். ஸோ பாருங்கள், இதிலெல்லாம் மொட்டு நிறையா இருக்குது. இதெல்லாம் பிஞ்சு பண்ணிடணும். பூ பூக்க விட்டாலும் சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், பெரிய சைஸ்க்கு வராது. பாருங்கள், இதெல்லாம் அந்த ஆப்பிள் ஆரஞ்சு ரோஸுங்கிறது சைஸு ரொம்ப சின்னதாக இருக்கும், பூ அழகாகவும் இருக்காது. ஸோ மெயினாக நம்ம கவனிக்க வேண்டியது பாருங்கள், இது வந்து மான்கரை. உங்களுக்கு அக்டோபர் நவம்பர்லாம் அந்த பூ அழகாக இருக்கும். இப்போ பூ வந்து ரொம்ப சின்ன சின்னதாக, அதோட அந்த கப் ஷேப் கூட இருக்காது. ஸோ கார்டனில் இப்படி தான் இருக்குது. எல்லா செடிக்கும் எல்லா பூவும் நான் பிஞ்ச் பண்ணிட்டேன். உங்களுக்கு பூ வந்து பூக்க விடுறதில்ல, 1-2 தான் பூக்கும். அதை மட்டும்தான் உங்களுக்கு மார்னிங் வந்து கிளிப்பிங்ஸ் காட்டுறதுக்கு வச்சுருக்கேன் நான். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா, காலையில் நீங்கள் கேட்டீங்க, அதனால் ஒரு லாங் வீடியோ காமிக்கிறேன். ஸோ இந்த பூ பாருங்கள் எப்படி இருக்குன்னா, இது வந்து உங்களுக்கு இப்போ பர்ஃபெக்ட் ப்ளம்முங்கிறது, இதுவும் வந்து அந்தளவுக்கு அழகாக இல்லை. இது எல்லாமே இப்படி தான் இருக்குது என் கார்டன். எல்லா கோகோபிட் மீடியாவில் இருக்கிற செடி. ஸோ மெயினாக வீக்லி ஒன்ஸ் வந்து ஹியூமிக் மட்டும் வேர் வளர்ச்சிக்கு கொடுத்தோம்னா கூலிங்காக இருக்கும். ஒரு வாரம் உங்கள் சீவீட் லிக்விட் கொடுக்கலாம். நீங்கள் தாக்கத்தினாலும் சரி, உங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் எந்த கம்பெனி பிராண்ட் வச்சுருந்தீங்கனாலும் சீவீடும் ஹியூமிக் மட்டும் கொடுத்தா போதும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா 15 நாளைக்கு ஒரு தடவை 13-40-13ங்கிற பேபி ஃபுட்டு, அது வேர் வளர்ச்சிக்கு உண்டான ஃபுட்டு, அதை மட்டும் நம்ம கொடுக்கலாம். ஸோ நம்ம இது எல்லாமே கோகோபிட்டில் வளர்க்குறோம், சிண்டரில் வளர்க்குறோம், என்பிகே கொடுத்து தான் வளர்க்குறோம். ஸோ பழைய வீடியோஸ் நிறைய எப்படி வளர்த்தோம், எப்படி பாட் பண்ணோம் எல்லாமே இருக்குது. பாருங்கள், இது பூவோட சைஸ் எல்லாம் சிறுசாக இருக்குது. ஸோ இந்த ட்ராகன் ஃப்ரூட்டை பூ பூக்குது. ஸோ இதுக்குண்டான சீசனு நிறையா சின்ன சின்ன மொட்டு வச்சுருக்கு. நேற்று ஒரு 3 பூ இருந்தது. ஸோ அதெல்லாமே இன்னும் 1 மாதத்தில் பழமாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ கார்டன் இப்படி தான் இருக்குப்பா, ஒன்றும் காமிக்கிற அளவுக்கு இல்லை.
ஸோ இது பாருங்கள் டெஸ்ஸுங்கிற ஒரு ரோஸு. இதுவும் வந்து பூ சைஸு சின்னதாக தான் இருக்குது. இது கொடி வகை சார்ந்தது. உங்களுக்கு நல்ல கிளைமேட் நல்லா வந்ததுக்கப்புறம் நல்லா பூ பூக்கும். ஸோ சின்ன செடியை பற்றி கூட சப்ஸ்கிரைபர் நேற்று கேட்டிருந்தீங்க. ஸோ செடி வந்து நான் ரீபாட் பண்ணட்டுமான்னு. ஸோ ரீபாட்டு அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாதீங்க. ஸோ செடி வளர்கிறதே ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி டைமில் ரீபாட் பண்ணால் டைபேக் ஆகிடும். எக்காரணம் கொண்டும் செடியை ரீபாட் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது. நமக்கு இன்னும் அடுத்து மழை வரணும். இங்கே மழை வந்ததுக்கப்புறம் தான் ரீபாட் மாதிரி அந்த இதெல்லாம் பண்ணலாம். ஸோ சாப்பாடும் ரொம்ப குறைச்சி கொடுங்க. வெறும் ஹியூமிக்கும் சீவீடு மட்டும் கொடுத்தா போதும். ஸோ 2 செடி பாருங்கள், க்ரோத் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நிறைய டிசீஸ் அட்டாக் ஆகுது. த்ரிப்ஸு, மைட்ஸ் இந்த மாதிரி நிறைய இன்செக்ட்ஸ் வந்து சாப்பிட்டுட்டு போயிடுது. ஸோ நானும் விட்டுட்டேன். நம்ம அடுத்து நம்ம மழை காலத்தில் பார்த்துக்கலான்னு இந்த செடியை விட்டாச்சு. ஸோ வளர்கிற அளவுக்கு வளரட்டும்னு விட்டாச்சு. ஸோ ஷேட் நெட்டும் போட்டிருந்தேன், எடுத்துட்டேன். நடுவில் ஒரு மழை வந்துச்சு. கொஞ்சம் ஃபங்கஸ் மாதிரி இஷ்யூஸ் வர ஆரம்பித்தனால ஷேட் நெட்டெல்லாம் கம்ப்ளீட்டாக நான் எடுத்துட்டேன். ஸோ பாருங்கள், அது கொல்லாம் கொக்கோ பீட் உங்களுக்கு தெரியும். இதெல்லாமே மேலே வச்சுருக்கிறதுலாம் கொக்கோ பீட்டு. கொக்கோ பீட் எப்பயுமே வந்து பதமாக இருக்கணும். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். கொக்கோ பீட்டில் வளர்க்குறவங்களா இருந்தால் உங்களுக்கு வந்து மூடி வச்சிடணும். இந்த வெயில் மேலே பட்டுச்சு அப்படின்னா மேலே ஒயிட் ரூட்ஸ் நிறையா இருக்கும். அது ட்ரை ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் செடி மேலே எல்லாமே ட்ரை ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு மல்ச்சிங் வச்சு க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ சாயில் மீடியாவில் இருக்கிறவங்களும் உங்களுக்கு பார்த்து கரெக்டாக ஆர்கானிக்காக கொடுத்திங்கன்னா நல்லா வளரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.